என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்று சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. இயேசு ராஜா நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. காரியத்திலிருந்தும் நம்ம பாதுகாத்து வழி நடத்துகிறார். அப்படி தானே இந்த பாடல் அப்படி இருக்குது. தனிமையில் இருக்கும்போது சரி, சோர்வான நேரங்கள்லையும் சரி, பாடுகள் உபத்திரவங்கள் நேரங்களும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் என்னை பாதுகாத்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாய் சங்கீதம் சகோதரன் அஜித் அவர்கள் சங்கீத வசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே உனக்கு உணவாயிற்று. என் ஆத்மாவே, நீர் ஏன் கலங்குகிறாய்? எனக்குள் தேங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகழ்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதே. ஆமேன். ஆமேன். சங்கீதத்தை எடுத்த சகோதரனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அது சில நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துவிடும். லாஸ்ட் வீக்கு இந்த சங்கீதம் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தேன். முந்தா நேற்று 2 பேருமே அப்படி அதே மாதிரி துதி ஆராதனையும் ஒரு சகோதரனுக்கு கொடுத்துருந்தேன். 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, புதன்கிழமை நைட் டைம் ஒரு 8 மணி இருக்கும். மெசேஜ் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ், காலிங் பண்ணல. எதனால் ஒரு சங்கடத்துலையா பயத்துலையா அப்படின்னு தெரியல. அப்போது 2 பேருமே ஒரு ரீசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறையும் சில ஏற்பாடுகள் செய்து பார்த்தேன். அதற்கு சரியான வரலை. ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்ம யாரையாவது கூப்பிட்டு இந்த சங்கீதத்தை எடுத்துருங்க, இந்த துதி எடுத்துருங்க அப்படின்னா அவர்களுடைய மனப்பாடும் சிந்தனையும் சில விதமாக வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, இவ்வளோ நாள் ஏதோ சொல்லாமல் இப்போ நம்மகிட்ட தராங்கன்னா யாரோ எடுக்கலை, நம்மகிட்ட கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிற இருக்கும். ஆனால் அந்த சிச்சுவேஷன் எப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு சகோதரன்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்னுடைய மனைவி எடுத்தால் கூட அதற்கு நான் சொன்னது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முந்தானட்டு சாயங்காலம் தான் சொன்னாங்க. ஓகே, சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வது என்பது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு மிகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் அந்த ஒர்ஷிப் எடுக்கிறதுக்கு முந்தானத்து இரவு 8 மணிக்கு தான் நான் அதை சகோதரங்கிட்ட கூட சொன்னேன், உங்களால் முடியும் எடுங்க அப்படின்னு. அவரும் எந்த மறுப்பு சொல்லலை. சரி நான் எடுக்கிறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆமேன். அப்படியாய் தேவன் சில நேரங்களில் வந்துவிடும். எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அப்படி வரும்பொழுது அதை நாம் மாற்றி கொடுப்பது என்பது ஒரு எல்லாருக்குமே, நம்ம சபையின் பிள்ளைகள் எல்லோருமே எல்லா விதமான தாளந்துகளையும் உடையவர்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் தேவன் எதையாவது ஏற்பாடு செய்வார் என்பது. இப்பொழுதும் நம் துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் அப்படியாய் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து மகிழ்விப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக கர்த்தர் உங்களை இந்த வருஷ கடைசியில் நாம் 361 நாள் 62 நாள் நாம் கடந்து சென்றிருக்கோம். கர்த்தர் நம்மை மட்டும் பாதுகாத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லைங்களா? உங்கள் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் மீண்டுமாக சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களில், கடைசி வருஷத்தில் நம்ம பாருங்கள், கர்த்தர் ஒரு நாளிலிருந்து 362 நாள் வரைக்கும் நம்மை எந்த ஒரு சேதமும் வராதபடி கண்மணி போல் நம்மை பாதுகாத்து, மகனே மகளே கலங்காதே, கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன், உன் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் என்ன நினைச்சாலும் அவர் உங்களுடைய நினைவு இல்லை, அது அவருடைய நினைவு.
நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரையிலும் எந்த ஒரு குறைவும் வராதபடி நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் நினைப்பதற்கும் மேலாய் அதிகமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வீடு கட்டதுக்கு நாம் எத்தனையோ வருஷங்கள் நாம் நினைப்போம், வீடு நம்மளுக்கு இல்லை, வேலை இருக்குது, நல்ல சம்பாத்தியம் பண்ணுறோம், சொந்த வீடு இல்லையே என்று நாம் எத்தனையோ பேர் கலங்கியிருப்போம். ஆனாலும் கர்த்தர் அதன் காலத்திலே அதை வாய்க்க பண்ணுவாராம். நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவு. அவர் தான் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிறார். ஒத்தாசை அனுப்பி உன் தேவைகளை எல்லாம் நான் அறிகிறேன், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கும் போது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அதை கர்த்தர் அறிகிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி, நோயிலிருந்து விடுதலை, எந்த ஒரு கஷ்டமும் வராதபடி, கஷ்டங்கள் வந்தாலும் நாம் சில நேரங்கள் முறுமுறுப்போம், ஆனால் கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். தாமதம் ஆகினாலும் அவர் உங்களுக்கு நிறைவாக்கி தருகிறார். உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஒருபோதும் குறைவு வராதபடி நம்மை காத்துகிறார். நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் எந்த வேலை செய்கிற இடத்துல நமக்கு கிடைக்கிற ஊதியத்திலேருந்து நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது அது அளந்து குலுக்கி அமைக்கி கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறார். யோபுக்கு எப்படி கொடுத்தாரோ எல்லாவற்றையும் போய் அவன் இழந்தான், முறுமுறுக்கும் இல்லையாம். அதே போல் அவனுக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவன் சொன்னான். ஆனால் பாருங்கள், அவனை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிற தேவன், நம்முடைய பேர் அவர் அறிஞ்சிருக்கிறார். உன்னை நான் பேர் சொல்லி அழைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனே நாம் என்ன பண்ணணுமா, துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவே நாம் ஆராதனை வேலைகளே எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம் மன மகிழ்ச்சியாக இந்த நாளிலே கர்த்தரை மாத்திரம் துதியுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும்பொழுது நாம் எப்படி இருப்போமா, சந்தோஷமும் சமாதானமுமாய் கைகளை தட்டி ஆனந்த துதி சத்தம் கேட்கணுமா. அப்படி நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய பிள்ளைகளின் பாடங்களிலும் கூட கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஸ்கூலுக்கு செல்லும் போதும் போக்கிலும் வரத்திலும் நாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடி என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க என்று நாம் சந்தோஷப்படுறோம். ஆனாலும் நீங்கள் ஜெபித்து அனுப்புங்கள் பிள்ளைகளே. வேலை ஸ்தலத்துக்கு நீங்கள் போகும்போது ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய அந்த நாளிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். வேலைக்கு செல்லும்போது நாம் இருக்கிற வேலையில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு எந்த ஒரு குறையும் வராதபடி, எந்த ஒரு அதிகாரியும் நம்மை எதுவும் ஒன்றும் பேச மாட்டார்கள். ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி நாம் துதியின் ஆராதனையை தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தாவீது சொல்லும்போது மன மகிழ்ச்சியாய் வந்தானாம். அதுபோல் நாம் மன மகிழ்ச்சியாய் வந்து ஆராதனையிலே பிரசன்னம் இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். ஆனால் அன்று பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அதே அபிஷேகம் நம்முடைய சபையில் 1-2 பேருக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்நிய பாஷை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை மறுக்க வேண்டாம், பேசுங்கள். குறைவுள்ளவரை நிறைவாக்கி தருகிறவர். கேட்டு பாருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உங்களையும் காப்பார். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்படி நீங்கள் உங்கள் தேவனை கதவை தட்டும்போது இயேசு வந்திருக்கிறார் என்று கேட்டு பாருங்கள். தேவன் நமக்காக எல்லாவித கஷ்டங்களையும் அவர் சுமந்தார். சிலுவையிலே பாடுகளை சுமந்தார். எதுக்காக? மனுபுத்திரர் நல்ல வாழணும் என்று, மனுஷனும் மனுஷியும் ஒன்றாய் நல்ல சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கொடுத்திருக்க ஞானம். நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாயிலை திறந்து இந்த நாள் நாம் இந்த கடைசி வருஷத்தில் வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை சொல்லி நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் சற்று 2 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்க கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார். அந்நிய பாஷையில் உங்களை கொடுப்பார். நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற என் சத்தத்தை கேட்பார்களோ, எதை நினைப்பார்களோ நீங்கள் நினைக்க வேண்டாம்.
சத்தமாய் நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். இருந்த கடைசி வருஷத்திலே தேவன் உங்களை அவர் என்ன விசாலத்திலே வைக்கிறவர் தேவனாக இருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அவரை நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து சத்தமாய் ஜெபியுங்கள். நீங்கள் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இது கடைசி வெள்ளி. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு புதிய வருஷத்தை நீங்கள் காண போகிறீங்க. புதிய வருஷத்தில் உங்களுக்கு நன்மையும் ஒரு குறைவு வராதபடி அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கலங்காதே மகனே, நான் உன்னோடு இருக்கேன்னு சொன்ன தேவன். நீங்கள் எதுக்கும் வெட்கப்பட வேண்டாம். ஜெபியுங்கள். ஜெபிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தரமான ஆசீர்வாதங்களை உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சத்தமாய் ஜெபியுங்கள். ஜெபம் இன்னும் உங்களோட வாயில் இந்த வார்த்தை வெளியே வரவில்லை. கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று சொன்னாலே போதும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அவருடைய சிங்காசனத்தில் விட்டிருக்க தேவனோடு நாம் பேசும் பொழுது நாம் சத்தமாய் ஜெபிக்க வேண்டுமாம். சத்தத்தை அவர் காணுகிறவர் இருக்கிறார். உங்களோடு அவர் இப்பொழுது உலாவுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை அவர் கைகளை பிடித்து கைகளை தட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் காணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரை ஓசன்னா ஓசனா என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் இப்பொழுதே உங்கள் குற்றம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை வேடனுடைய கண்ணீருக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லியிருக்க தேவன் உங்களை மட்டும் அவர் தாங்கி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதீங்கள். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். சிலுவையில் அன்று அவர் தொங்கும் பொழுது பாருங்க, நான் உங்களை திக்கற்ற விடலை என்று சொல்லியிருக்கார். ஏனென்றால் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். தாகம் என்றால் என்ன? நம்மை அவர் ஒருபோதும் அவர் புலம்ப விடுவதில்லை. அவர் என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியது செய்யவில்லை என்று. ஆனாலும் பாருங்கள், அவை உயிர்த்தெழுந்த இன்றும் அவர் அதிசயங்களும் செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறார். உங்களை அவர் ஒருபோதும் உங்களை அவர் வெட்கப்பட்டு விடமாட்டார். அத்தனை நல்ல தேவனை நாம் எப்படி செபிக்க வேண்டுமாம்? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பாருங்க, அவரை நீங்கள் ஒருபோதும் மறவாதீர்கள். எப்பொழுதும் இயேசுவே என்று கூப்பிடுங்கள், ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும்பொழுது உங்களோடு கூட அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் எப்படி அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய நீதியை நீங்கள் உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் காலுக்கு தெய்வமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு கூட அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆமென். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. பாருங்கள், கிறிஸ்மஸ் பண்டிகை நாளுக்காக நாம் ஒரு மாதத்துக்கு முன்பே பலவிதமான ஆயத்தங்களை செய்கிறோம். வீட்டை சுத்தம் செய்கிறோம். வீட்டின் முன் வண்ணமான விளக்குகளை வைக்கிறோம். இன்னும் அநேக அலங்காரங்களை நாம் பொருள்களையும் கொண்டு வந்து அலங்காரம் செய்கிறோம். ஆனால் வெளியேறப்பட்ட உயர்ந்த ஆடைகளையும் நாம் என்ன பண்ணுகிறோம்? அணிகிறோம். நகைகளை வாங்குகிறோம், அணிந்து கொள்கிறோம். பாருங்கள், இனிப்பு வகைகளும் வாங்குகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்க காரியங்கள் என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்கிறார், மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மனுஷகுமாரன் தமது மகிமையை பொருந்தினவராகி வந்திருக்கிறார். நாம் இந்த வருஷத்திலே இந்த டிசம்பர் மாதத்திலே ஆரம்பம் முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அன்றாட வேண்டிய ஆகாரத்தையும் தருகிறார். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நமக்கு ஒரு புது வருஷத்தையும் தரப்போகிறார். புது வருஷத்தில் எப்படி இருக்குமா? நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா 41:16 வாசிங்க. ஆமென். பாருங்க, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை
தாங்குவேன்னு சொல்லுறாங்க. அப்போ நீங்களாம் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். அம்மா, அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராக நீங்கள் எல்லாம். உங்களை கர்த்தர் ஒரு அலங்காரத்துடன் வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமாம். ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழே சுரத்தத்தார் சீர் போராட்டம் செய்து முடித்த அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறு தாமோலை பிடித்து ஆசிரியோ பின்னால் முதன்னும் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? பெருமையிலும் ஆசீர்வாதம் நின்றவர்கள் யாசித்தாலும் யோசித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? பசியடையாய் இனி அவர்கள் தாகமடையார். வெள்ளையாயிலோ மழையாயிலோ வேதனையை அளித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 9:6 இப்படியாக சொல்கிறது, உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த மரித்தவர்கள் யாரையும் குறித்து நாம் முன் அறிவிக்கவில்லை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர். அவருடைய பிறப்பில் அதிசயம், அவருடைய பெயரே அதிசயமானவர். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஜனங்களுக்கு செய்தாராம். அவரை நம்புகிற பின்பற்றுகிற அனைவருக்கும் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் இருக்கிறோம். அவர் மரித்தும் அடக்கம் பண்ணப்பட்டும் உயிரோடு எழுந்து இன்னும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். ஆகையால் தான் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் இயேசு பிறப்பே அப்படி. இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி துதிக்கிறோம்?
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. என் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஆமென். யெகோவாவுக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா யெகோவா ரஃபா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக, என்றும் நடத்துவீங்க. நீங்க உதவி செய்யும் தேவனாக, என்றும் என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக, என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் பற்றி பாடிடுவே. நீங்க தாங்க இம்மானுவேல், நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக, என் நோய்க்கும் தாங்க உதவி நல்ல தேவனாக, என்னை என்னாலும் தாடுவேங்க. மண்ணில் வந்த தேவனாக, நீன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா.
உன்னதத்தில் தூதர்களுக்கு கர்த்தர் எப்படி கொடுக்குறானோ, உன்னதத்திலே அவர் ராஜாதி ராஜனாம், நமக்கும் அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவர் என்றென்று நம்மை இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், கர்த்தர் இயேசு ராஜனுக்கே வாழ்த்துரை போடுங்கள். உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசு ராஜனுக்கே மான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜ இயேசு எஜி மகாராஜன், அவர் ராஜ்யத்தில் சிந்து மகா மாட்சிமை விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. நடத்தி வாருங்கள், வாருங்கள். ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகாராஜன், அவர் மாட்சியத்தில் என்று மக மாட்சிமை விளங்க, அவர் திருநாமமே விளங்க, நாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, பாவோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாஹோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. மகாராஜன், அவர் ராஜ்யத்தில் இந்து மகா மாட்சிமை விளங்க, அவர் திருநாமமே விளங்க, நாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. தேவர்களே ஒன்றாக கூடுங்கள், ராஜனுக்கே வாழ்வழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யத்தில் இந்து மகமார், அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்பாஹோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாஹோ மேகாவுக்கு அல்லேலூயாவே. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த மனிதனாக பிறந்தபோது கிழக்கில் வான சாஸ்திரிகளும் ஒரு வித்தியாசமாக நட்சத்திரை வானத்திலே கண்டபோது, அப்பொழுது அதை ஆராய்ச்சி செய்தபோது ஒரு ராஜா பிறந்திருக்கிறதாக தெரிய வந்தது. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து 3 தேசத்து வான சாஸ்திரிகளும் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ள சென்றார்களாம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாகமாய் விழுந்து அவர்களை பணிந்து கொண்டார்களாம். மத்தேயு 2:11 வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்களாம். சாஸ்திரிகள் குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசுவை ராஜாவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்களாம். அப்படிப்பட்ட இயேசு பிறப்பதற்கு 4000 வருஷங்களுக்கு முன்பாக, 1-2 இல்லைங்க, எந்த ஒரு மனிதனும் பிறப்பதற்கு முன்பு யாருமே சொல்ல முடியாது இன்று கர்த்தராக இயேசு மனிதன் பிறப்பான் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 வருஷங்களுக்கு முன்பாக பாருங்கள்,
ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தெரிய வந்ததாம். அப்படிப்பட்ட இயேசுவை ஒவ்வொருவரும் எல்லோரும் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டார்களாம். நாமும் ஆலயத்துக்கு வந்து இயேசுவை நோக்கி, அப்பா நாங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் எங்களை மன்னிங்க, நாங்கள் எந்த பாவங்களும் செய்தாலும் எங்களை மன்னித்து எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் குடும்பத்தையும் உற்றாருவரும் சொந்த பந்தங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருவரையும் அப்பா இந்த வருஷத்தில் கடைசியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து பாலனை தேடி நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்களோ அதே போல் இயேசுவையும் நீங்கள் சொல்லி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அபரிதமான ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, எல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தோ பெரியவனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசோ வழியே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்னா அவரை நம்மை மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த கொடுத்த நாளுக்காய் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இல்லையா? இந்த ஊர்லெல்லாம் கல்யாண விசேஷங்களில் பழைய காலத்தில் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க தெரியாது, இந்த பாடல் வந்து பெரிய ரெக்கார்டு வச்சு போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சைடில் ஒரு சுற்றி விடுறதுக்கு ஒன்று இருக்கும். சில நேரங்களில் அந்த மைக் செட்டுக்காரர் என்ன பண்ணுவார், எங்கேயாவது போயிடுவார், யார்ட்டையாவது சொல்லிவிட்டு போயிடுவார். இந்த பையன்மாருக்கு சுத்த தெரியாது. அந்த ரெக்கார்டு என்ன ஆகும் தெரியுமா, கடைசி நேரத்தில் அப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு போ. அவ்வளோ பேர் அதை கவனமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, மைக் இப்படி பாடிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆராதனை நேரங்களில் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ந்து களி கூற தேவன் நமக்கு எல்லா விதமான தாளந்துகளையும் கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் பாடல்கள் தெரியாத டைமில் அந்த மாதிரி ஆயிடுது, ரொம்ப அப்படி ஸ்லோ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா எல்லா பாடல்களும் எல்லாரும் பாட முடியாது, அப்படி தானே? கர்த்தர் அப்படியான நன்மைகளை தந்து வழி நடத்துவார். இப்பொழுதும் ஆண்டவருடைய
தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான சிலாக்கியத்திற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லா முதல்ல இந்த தேசத்திற்கு வரும்பொழுது பைபிள் கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க, அந்த மேலட்டை அப்புறம் சைடில் அந்த பேக்கில் உள்ளதெல்லாம் கிழிச்சிட்டு ஒரு பேப்பர் கவர் போட்டு நம்ம இந்த இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போட்டு கொண்டுட்டு வா அப்படின்ட்டு அப்படி தான் கொண்டு வந்தேன். ஏர்போர்ட்லேயும் அவன் எடுத்து பார்த்துட்டு அப்படி விட்டுட்டான். ஏன்னா அந்த டைமில் பைபிள்னால் இங்கே உள்ள போலீஸ்காரங்களுக்கே தெரியும் அது இப்படி தான் இருக்கும், அது இங்கே கொண்டு வரக்கூடாது, அலோடு கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலை. அது கொண்டு வச்ச நாளையிலேருந்து திருப்பி நம்ம வெக்கேஷன் போகிற நாள் வரை அப்படியே தான் இருந்துச்சு, படித்ததே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம இருந்தோம். நம்மெல்லாம் அதற்கு பிறகு சில வருடம் இப்போ இந்த இதுக்கு முன்னால் எங்களுடைய சியோன் சபை என்னை வளர்த்த ஒரு சபை. அதில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய அந்த இது உண்டு. அப்படின்னா சபை ஒரு வேதத்தை குறித்து ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை படித்த இடம். அப்படியா அதற்கப்புறம் நம்மளுடைய ஜேஎம்எஃப்க்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஊழியக்காரர்களை வைத்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். நான் சில நேரம் சகோதரன் பிரவீன்கிட்ட கேட்பேன், எப்படி இப்படி இந்த மாதிரி ரொம்ப பைபிள் எதுவுமே எடுக்காமல் அழகாக பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை அப்படிம்பாங்க. அதேமாதிரி சகோதரன் ராஜ்குமாரனும் அப்படித்தான் நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, பைபிள் எடுத்து நீ படித்தனாலே போதும், தேவ கிருபையாய் உன்னை வழி நடத்துவார் அப்படியான வார்த்தைகளை. இப்படி தான் இந்த இடத்துல நிற்பதற்கு ஊழியக்காரர்களும் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறாங்க. நான் எப்பொழுது வார்த்தைகளை பேசி முடித்த பிறகும் சகோதரன் எட்வின் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படிம்பாங்க. எல்லோரும் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம இன்னும் அதிகமாய் சொல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதமானது நம்மக்கிட்ட பெருகும் என்பதை நான் என் வாழ்க்கையில் கண்டுகொண்டேன். இப்படித்தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். யாருமே ஒரு வார்த்தை சொன்னாலும் அது தேவனுக்கு சித்தமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பேசும்பொழுது வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம படிக்கும்போது என்னுடைய ஒரு வார்த்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை அதை எவ்வளோ அதிகமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னா நம்ம எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எல்லோரும் அப்படித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைக்காக சகோதரி புனிதாவை ஜெபம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Amen. அப்பா செபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஆண்டவரை பதித்து ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை செபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆண்டவரை பலவீனமானப்பா, எங்களுடைய மாம்சம் பலவீனமானது ஆண்டவரை. உம்முடைய கிருபையை நிமித்தம் ஆண்டவரை எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி ஆண்டவரை அப்பா அந்த வார்த்தைகள் ஆண்டவரை அதன்படி நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அப்பா, கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும்னப்பா, அந்த பொறுமையை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை. செபிக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவருடைய கரத்துல தந்து செபிக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமென். சில நேரங்களில் அப்படி சோர்வு இல்லை அப்படி ஒரு மனக்கலக்கம் இந்த மாதிரியா வரும்போது இந்த பாடலை என் வாயில் எப்பவும் நான் அப்படியே முணுமுணுப்பேன். அது ஒரு உற்சாகமாய் தெரிகிறது போல் இருக்கும் அந்த பாடலை பாடின உடனே. அப்படி தானே? எப்பொழுது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டாக இதை நான் பாடும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை, தேவன் நம்ம கூட இருந்து
நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதும் அதை விசுவாசத்தோடு நல்ல ஒரு பாடுவேன். அதை கர்த்தர் அப்படியாய் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த வாரத்திலும் அதாவது மனிதனுக்கு எப்படி ஒரு உடம்புக்கு ஒரு சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவ அப்பம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூடவே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் சுவிசேஷகர் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபிரகாமோடு தேவன் பேசும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார், அவரை குறித்து சொல்லும் பொழுது நானே கர்த்தர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசேயோடு கூட முள்செடியின் நடுவில் இருந்து பேசும் பொழுது மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய நாமம் நான் என்னவென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சொல்வேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இருக்கிறவராக இருக்கிறேன், என் பெயர் பிரஸ்தாபம், இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் என்று தம்முடைய பரிசுத்த நாமத்தை குறித்து ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். இருக்கிறவராக இருக்கிறேன். முதல்ல ஆபிரகாமுக்கு சொன்னது கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்மளுடைய இந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவன் தம்முடைய குமாரனின் சாயலாக இந்த உலகத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு வெளிப்படுத்திய போது நானே என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் மீண்டும் வாசிங்கம்மா. ஆமென். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே மெய்யான திராட்சை செடி, நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவருடைய குமாரனின் மூலமாக அவர் தன்னுடைய பரிசுத்த நாமத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த நாட்களில் நமக்கு ஒரு ஜீவ அப்பமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படியாய் தேவன் தன்னை அறிமுகப்படுத்தி தன்னுடைய பரிசுத்த நாமத்தை சொன்னார். இந்த நாட்களிலே நமக்கு தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் அவருடைய நாமத்தை நமக்கு இப்படி கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவருடைய ஜீவித நாட்களிலெல்லாம் பிரசங்கம் அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரசங்கத்தின் டைமில் அவருக்கு வந்து அந்த ஜனங்கள் எல்லோரும் கூடி வராங்க. ஆனால் அவர்களுக்காக ஆண்டவர் வந்து தன்னுடைய சீசர்கள் இடத்துல கேட்குறாங்க, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நம்ம ஆகாரம் கொடுக்கணும், அப்படி தானே அவங்க சோர்வடைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது பிலிப்பு சொல்கிறாரு அவர்கிட்ட, பிலிப்பியர் இதில் சொல்லும் பொழுது ஒருவர் இடத்துல ஒரு பையன் இடத்துல வந்து 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அதை நீங்கள் பரிமாறுவதற்கு தேவையான, அப்போ ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவர், ஆனால் அவர்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை ஜெபம் செய்து கொடுக்க சொல்கிறார். அவங்க மீதியை எத்தனை துணிக்கையில் எடுத்தாங்க, 12 கூடைகளில் அதை நிரப்பும்படியாய். யூதர்களுக்கு அந்த காலத்தில் அவர்களுடைய காலங்களில் வந்து அப்பம் என்கிறது ஒரு பிரதான உணவு. சவுதியில் ஒரு பிரதான உணவு உண்டு, அப்படி தானே, குப்பூஸ். அதே மாதிரி யூதர்களின் நாட்களில் அவர்களுக்கு ஒரு பிரதான உணவு வந்து அப்பம். அப்போ அந்த அப்பத்தை புசித்த பின்பதாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இவர் தான் ஒரு மெய்யான தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அவரை குறித்து அவரை பிடித்து என்ன செய்யணுமா, ராஜாவாக ஆக்குவதற்கு அவர்கள் மனதுள்ளவர்களாக இருக்கிறாங்க யூத ஜனங்கள். இதை இயேசு அறிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அந்த இடத்தை விட்டு அவர் போயிடுறாரு. அவருக்கு தெரியும்ல ஆண்டவருக்கு நம்மை குறித்து, நம்ம ஆண்டவரை குறித்து என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த யூத ஜனங்கள் யோசிப்பதை குறித்து, ஏன்னா பிரதானமாக மனிதனுக்கு தேவை உணவு, அப்படி தானே. அந்த உணவை சாப்பாடை கொடுக்குறவனை தமிழில் கூட ஒரு பழஞ்சொல் சொல்லுவாங்க, ஆகாரம் கொடுக்குறவனை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம், உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு. உப்புக்கே அந்த அளவு, உப்புன்னா அந்த உப்பை மட்டும் இல்லை, அந்த உப்போடு கூட சேர்ந்த உணவு. உப்பு இல்லாத ஒரு பண்டம் குப்பையில், அந்த மாதிரி
அப்போது அவர் ஆகாரம் கொடுக்குறாரு. அதனால் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த யூத ஜனங்களுக்கு தேவன் ஆண்டவரை குறித்து பெரிய ஒரு காரியம், இவரை பிடிச்சி நம்ம ராஜாவை ஆக்கியாச்சுன்னு சொன்னால் நமக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, அப்படி தானே? அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுகிறார். கடந்து செல்றாரு. அப்போ யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமேன். ஆமே ஆண்டவர். அப்போ அவங்க அந்த போஜனத்துக்காக தான் நம்ம கூட வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்காக தேவன் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அழிந்து போகிற ஒரு போஜனத்திற்காக அல்ல, நித்தியமாய் உள்ள உணவு உங்களுக்கு தரப்பட நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். அந்த கிரியைகளை நடப்பிப்பதற்காக இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு அந்த விதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம எப்படியாக இருக்கிறோம்? ஜீவ அப்பம் என்கிறதை நாம் கண்டு கொண்டோமா? ஜீவ அப்பம் நம்ம மாதத்தில் ஒரு நாள் நம்ம அதை வாங்கி புசிக்கிறோம், அப்படி தானே? ஆனால் அதற்குரிய தன்மைகள் நம்மக்கிட்ட எல்லாமே நிறைந்து இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா சில குறைபாடுகள் இருக்கும். அதையெல்லாம் நாம் களைய வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே என்று தன்னை இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது தமிழ்நாடுகளில் நிறைய, அதுவும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அதிகமான கிராமங்களில் சபைகளில், கிறிஸ்தவ சபைகளில் எழுதி போட்டிருப்பாங்க, நானே ஜீவாப்பம். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய சபைகளில் எழுதி போட்டிருப்பாங்க. சில நேரங்களில் இந்த ஆடு மேய்க்கிறவங்க இல்லை நம்ம வேலை செய்கிறவங்க அப்படியான மக்கள் அந்த வெயில் நேரங்களில் அந்த இடத்துல போய் இளைப்பாரி அந்த ஒரு வார்த்தையை வாசித்து, அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த மக்கள் அந்த இடத்துல போய் ஒரு நிழலாக, ஒரு ஆறுதலாக, வாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் எழுதியிருப்பாங்க. ஆமாம். அதுபோக நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருசாக இருக்கும் சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். எல்லா சபைகளில் அந்த வாசலில் எழுதி போட்டிருப்பாங்க. அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஒரு 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 மனமகிழ்ச்சி, அந்த வெயில் அல்ல அந்த சூடு, அந்த வேலை செய்த களைப்பு ஒரு மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த காலங்கள்லாம் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் கிடையாது, சிமெண்ட் தான் போட்டிருப்பாங்க. அவ்வளவு சூடாக இருக்கிற இடத்த கூட அந்த ஓடு போட்டிருப்பாங்க, காங்கிரீட்டும் கிடையாது. அந்த சிமெண்டில் போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்கும். ஒரு ஏசியில் கூட அந்த அளவுக்கு ஒரு குளுமை இருக்காது. அந்த அளவுக்கு அந்த சிமெண்ட்டு, அந்த ஓட்டினுடைய தன்மை இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகும்பொழுது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாய், அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும். அதிலிருந்து ரெண்டாவது அவங்க எந்திரிச்சு போகிறதுக்கு கூட யோசிப்பாங்க, ரொம்ப வெயிலாக இருக்க இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ. சிலவங்க அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. வயதான பாட்டிமாரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே அந்த ஆலயத்தில் தான் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்றது கூட அவங்களுக்கு தோணாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆலயம் வந்து ஒரு சுகமும் ஒரு இனிமையான ஒரு வார்த்தை தான் அதில் எழுதியிருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உள்ளான உணர்வு நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் ஜீவ அப்பமாய் நான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சில ஆலோசனைகளை யூத ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. முதலாவது அவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாருங்கள் அப்படிங்கிறாரு. வாருங்கள், ஆண்டவர் அழைக்கிறாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆமென். யூதர்களுக்கு நான் சொன்ன மாதிரி அன்றாடம் உணவு வந்து அப்பம். அவர்களுக்கு அப்பவும் அந்த டைம்லேயுமே இவர் தான் மேசியா அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொள்ளலை. ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான் அவங்க நினைத்து கொள்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அழைக்கிறாரு. அந்த அழைப்பு எப்படியா இருக்கிறது பாருங்கள். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல, யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, தேவன் நம்மையும் அழைக்கிறாரு. நம்ம அப்பத்தை புசித்து விட்டு இல்லை சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போகிற காரியம் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான நம்மளுடைய உணவு வந்து அழிந்து போகிற விஷயம். தேவன் வந்து நமக்கு கொடுக்குற ஜீவம் அப்பம் என்கிறது நித்திய ஜீவனுக்கானது. அந்த நித்திய ஜீவனுக்கான அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படியாக இருக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும், அப்படி தானே? முதல்ல ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வார்த்தை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏனோதானோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வார்த்தை அல்ல தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் வந்து எல்லாமே நமக்கு நம்மை மேலான காரியங்களுக்காக நடத்தி செல்கிறது. அப்படி தானே? பைபிளில் நம்ம எந்த ஒரு வார்த்தையுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுகிற வார்த்தையாக இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கிறதா? இந்த வார்த்தை இந்த பைபிளில் இருக்கக்கூடாது, இது நல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்கிற வார்த்தை ஏதாவது இருக்குதா? இல்லை. எல்லோருமே நம்ம முழுவதுமாய் பைபிளை வேதத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். தேவன் அப்படியாய், அதனால தான் அந்த யூத ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவருக்கு பின்னால் போகிறாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஒழிய அவரை வந்து ஒரு மேசியா இல்லை நம்ம காக்க வந்து தேவன் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏன் ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க? ஒரு ராஜாவின் கீழே இருக்கும் பொழுது எல்லா விதமான சாப்பாடு, எல்லா விதமான நமக்குடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனால் ஆண்டவர் அதற்காக வரலை. அப்படி தானே? சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவர் வரல. இன்னும் நம்மளுடைய பாவ வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவ வாழ்க்கை இருக்கிறது. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாரு. அவருடைய ஜீவ அப்பத்தை நமக்கு தந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை நடத்துவதற்காக அவர் வந்திருக்கிறாரு. சும்மா சாதாரணமாக வந்து ஒரு அப்பத்தை கொடுத்துட்டு அவர் போகிறதுக்காக இல்லை. எல்லா மனிதர்களுமே பாவ வாழ்க்கைக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவரணும் அப்படின்னு சொன்னால் ஜீவ அப்பத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஜீவ அப்பத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமையான காரியம் அல்லது. முதல்ல ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, உலகத்திற்கு நான் எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னா ஜீவ அப்பமாய் நான் இருக்கிறேன், நீங்கள் வாருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உதறி தள்ளிவிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு இருக்குது. என்ன ஆண்டவர் அழைக்கலை அப்படின்னு சொல்லலை. 10 கட்டளைகளும் எல்லா கட்டளைகளும் தேவன் கொடுத்துட்டு ஒரு கட்டளையை மாத்திரம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பார். உனக்காகன்னு சொல்லி ஒரு கட்டளை, எல்லா கட்டளையும் இருக்கும். ஒரு கட்டளையில் பார்த்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்காக கொடுங்க. அப்போ அந்த உதறி தள்ள முடியாத வார்த்தைகள் வேத வார்த்தைகள் மொத்தமாக தானே சொல்லியிருக்கு. அதனால் இது எனக்கு மட்டும் இல்லைல்ல, எல்லாரும் பின்பற்றினா நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். உனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது 10 கட்டளையில். உனக்காக எல்லா கட்டளையும் உங்களுக்குன்னு இருக்கும். ஒரு கட்டளை பார்த்தீங்க அப்படின்னா உனக்குன்னு இருக்கும், தனியாக சொல்லியிருப்பார் ஆண்டவர். நீ அதை பின்பற்றணும் அப்படின்னு இருப்பார். உனக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையும் இருக்குது. நமக்காக தனித்தனியாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் பின்பற்றி நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்களைப் போல அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்ம யூத ஜனங்களா? யூத ஜனங்கள் வந்து அழிந்து போகிற அந்த உணவுக்காக தேவனை தேடினாங்க. தேவன் கூட அப்போ தெரியாதவங்களுக்கு. அப்படியாய் அவர்கள் தேடி தேவனை குறித்து ஓடுகிறாங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஆமென். ரட்சிப்பு என்பது தேவனால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அதை நாம் என்ன செய்யக்கூடாது, புறந்தள்ளிவிடக்கூடாது. அப்படி தானே? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்து சில நேரங்களில் விடுபட முடியாமல் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிற மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம். கிறிஸ்தவ மனிதர்களை, நம்மளோடு கூட அன்றாட நாட்களை கழித்து கொள்கிற நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களை கூட நம்ம பார்த்துருப்போம். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லா விதமான காரியங்களையும் தேவனுக்காக செய்வாங்க. சில பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களால் விடுபட முடியாமல் இருக்கும். நாம் அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை குறித்து சொன்னால் கூட அந்த நேரங்களில் அதை சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் கூட மற்ற நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த பாவ வாழ்க்கையில் இருப்பாங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை வந்து திருத்தி கொள்ள முடியாமல் நம்ம இருக்கிறோம்? அது வந்து நமக்கு
வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது மட்டும்தான் நம்ம அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியும். உண்மையான ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும். பொய்யான ஒரு ரட்சிப்பை நாம் வைத்துக்கொள்வதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தானே? பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவது என்பது லேசான காரியம் இல்லை. ஒரு சிறு கதையை நான் படித்தேன். அது கதை தான், ஆனாலும் அதை படிக்கும் பொழுது இப்படியான ஒரு காரியமும் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வாசித்து அதை முடிக்கும் பொழுது சின்ன காரியமாக இருந்தாலும் அதனுடைய பலன் எப்படியா இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு நினைத்தேன். ஒரு 2 கிறிஸ்தவ நண்பர்கள், ஏன்னா அதில் போட்டிருந்தது போதகர்கள் இல்லை ஊழியக்காரர்கள் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது அவர்களை உதாசீனப்படுத்துவதற்காக அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றாலே எல்லோருமே ஒரு 2 கிறிஸ்தவ நண்பர்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பாவமும் செய்யாதவர்கள். ஊழியம் தேவனுக்குள்ளாக மிகவும் சலாக்கியத்தோடு, மிகவும் ஒரு அன்போடு, மிகவும் ஒரு பாடுபட்டதலோடு ஓடிக்கொண்டிருந்த நபர்கள் 2 பேரும் மரிக்கிறார்கள். அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அங்கே 2 வாசல் இருக்கிறது, சொர்க்க வாசல், நரக வாசல் இருக்கிறது. வாசலில், சொர்க்க வாசலில் முதல்ல நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வேதத்தில் அதிகமாக வாசிக்கிற தேவ பிள்ளை பேதுரு நிற்கிறார். பேதுரு ஐயா அங்கே நின்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அவங்கள முதல்ல ஒரு நபரை குறித்து அவர் சொல்லும் பொழுது பேரை கேட்கிறார். ஒன்று பேரை சொன்னோன்னே அவர் கம்ப்யூட்டரில் அப்படி அடித்து பார்க்குறாரு. அடித்து பார்த்தோன்னே, சரி, உனக்கு சொர்க்கம், ஏன்னா நீ ஆண்டவருக்கு மகிமையாய் நடந்தாய், எந்த விதமான ஒரு பாவ காரியத்திலும் நீ என்ன செய்யலை, போகலை, அதனால் உனக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே அடுத்து அவரை கூப்பிட்டாரு. அவரையும் கூப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கும் அதே வார்த்தை, சொர்க்கத்தில் அவருக்கு இடம் உண்டு அப்படிங்கிறதமான ஒரு வார்த்தை வருகிறது. அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, ஆஃப் ஆயிடுது. திருப்பி அவர் பார்க்குறாரு, கம்ப்யூட்டரில் ஒன்றும் பண்ண முடியல. கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அதில் ஒரு ரிப்ளை வருது, கம்ப்யூட்டர் ரிப்பேர் இதாகிடுச்சு, இனி இது சரியாகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 7 நாள் இல்லை 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கு அதற்கு பிறகு உள்ள காரியங்களை வாசித்தா தான் இவருக்கு அவங்கள உள்ளே விட முடியும். கம்ப்யூட்டர் இதாகிடுச்சு. அப்போ சொர்க்கத்தின் வாசல் என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. அப்போ இவர் பேதுரு ஐயா அவங்கக்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு இப்போ 7 நாள் இருக்குது, 7 நாள் கழித்து தான் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களை நான் பூலோகத்துக்கு அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, 7 நாள் கழித்து வாங்க. அப்போது அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல வந்த ஒரு மனிதர் அவர் சொல்கிறாரு, சரி நான் போகிறேன். அப்போ ஆனால் ஒரு சில நிபந்தனைகளோ சில காரியங்களை அவர் குறித்து சொல்கிறார். நீங்கள் மனிதனாக தான் போகணுன்னு இல்லை, ஒரு மிருகமாட்டோ ஒரு பறவையாட்டோ எப்படி வேணாலும் உங்களுக்கு உள்ள காரியத்தை நீங்கள் குறித்து சொல்லலாம் அப்படின்னோடனே அது முதல் மனிதர் சொல்கிறாரு, என்னை நீங்கள் ஒரு பறவையாக விட்டுருங்க, ஒரு கழுகு ஆக்கி விடுங்க, நான் போய் இயற்கையின் காட்சிகளை ரசிச்சுட்டு வரேன், ரொம்ப உயரமான இடங்கள் மலைகளெல்லாம் நான் பார்த்ததில்லை, பார்த்து நான் ரசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பேதுரு ஐயாவும் சரி அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு கழுகாய் மாறி அவர் என்ன செய்கிறாரு, வனாந்தரத்துக்குள் பறந்து போயிட்டார். அடுத்து உள்ளவருக்கு நம்ம ஊழியம் செய்யும்போதெல்லாம் அப்போ இந்த ஊழியம் மட்டும்தான் நம்ம செய்தோம், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு தெரியாதில்ல அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் என்னை ஒரு பணக்காரனா, ஒரு மாளிகையெல்லாம் எனக்கு தந்து மாட மாளிகை கோபுரத்தோட ஒரு வசதியானவனா என்ன இந்த உலகத்துக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு 2 பேருக்கும் ஒரு காரியத்தை முதலாவது சொல்லி விடுறாரு, இந்த கம்ப்யூட்டரில் நன்மையான காரியங்கள், நீங்கள் செய்ய போகிற நன்மையான காரியங்கள் இதில் வராது, அதனால் இந்த 7 நாட்கள் நீங்கள் போய் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. ஆனால் இவர் போகிறார், இந்த 2வது உள்ளவரும் போகிறாரு. 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. திருப்பி வராங்க. வரும்பொழுது கம்ப்யூட்டர் சரியாயிடுச்சு. சரியானோடனே முதல்ல உள்ளவருக்கு பார்க்கும் பொழுது திருப்பி அவர் செய்த நன்மையான காரியங்கள் அந்த 7 நாளும் காரியங்களும் தெரியுது. தெரிஞ்சோடனே சரி ஐயா நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிட்டோடனே அவர் உள்ளே போயிட்டார் சொர்க்க வாசல். 2வது உள்ளவர் வராரு, இவருக்கு கம்ப்யூட்டரில் காணிக்க மாட்டேங்குது, நன்மையான காரியங்கள் இருந்துச்சே இப்போ காணலையே அப்படின்னு சொல்லி. 7 நாள் வாழ்க்கை, அவருடைய ஜீவித வாழ்க்கையிலே 7 நாட்களை அவர் தீமையாக கழித்தார். ஒரு காரியத்தை அவர் மறந்து விட்டார். இந்த சொர்க்கத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்க மாதிரி நரகத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்ல. அப்போ இந்த நரகத்தின் கம்ப்யூட்டரில் கேடுபாடான எண்ணங்களும் அதில் பதிவாகும்ல, அது இவர் மறந்துட்டார். பாருங்கள், அவரால் என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்போ பேதுரு ஐயா சொல்கிறாரு, உன் ஜீவித வாழ்க்கை முழுவதும் நீ நன்மையான காரியங்கள் செய்தாய்,
ஒரு 7 நாட்களில் உன்னுடைய நித்திய ஜீவனை நீ என்ன செஞ்சிட்ட? இழந்து விட்டாய். ஆலயத்திற்கு நம்ம வருவோம், எல்லா காரியங்களை குறித்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நிமிடத்தில் நம் பாவ வாழ்க்கை மாறிவிடும். பாவ காரியத்தினால நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடும். ரொம்ப யோசிக்கணும். நம்ம வருடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நண்பர்கள், நமக்கு நிறைய நண்பர்கள் இப்போ உண்டு. அதில் ஆண்களுக்கு தான் அந்த காரியத்தை குறித்து கூடுதலாக தெரியும். ரொம்ப மது குடிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் வார நாட்களில் 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. மாப்பிள்ள இந்த 4 நாள் தான், அதுக்கப்புறம் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்காது, தயவுசெய்து நீ என்னை கூப்பிட்றாத. எல்லோரும் நண்பர்கிட்டையும் சொல்லிடுவார். அன்றைக்கி கூட ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் அந்த மாதிரியான. இவனு சொல்லிடுவான், ஆமாம் இதோட சரி, 31ஆம் தேதியோட சரி, இதோட நீ என்னை நண்பர்களாக நம்ம ஏதாவது தேவைன்னா மட்டும் கூப்பிடு, மற்ற எந்த காரியத்துக்கு நீ என்னை கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லி. 1ஆம் தேதி மத்தியானம் பார்த்தா அப்படின்னு சொன்னால் 2 பேரும் தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் சொல்லலாம், நீ என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னல, அதனால தான் நான் என்னையை கூப்பிடலை. இவன் சொல்லலாம், நீ என்னை கூப்பிடக்கூடாது, நீ அன்னைக்கு சொன்னல அப்படின்னு. பாவ வாழ்க்கை என்பது விட்டு விட்டு விலக வேண்டும். நம்ம ரொம்ப சபதமெல்லாம் எடுக்கிற ஆட்கள்லாம் உண்டு. சத்தியம் பண்ணுவாங்க, தாயின்கிட்ட சகோதரங்கிட்ட சத்தியம் பண்ணுற ஆட்கள்லாம் நம்ம நேராக பார்த்துருப்போம். ஒரு நாள் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்பாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீண்டுமாய் அந்த வாழ்க்கைக்குள்ளாக இருப்பாங்க. அவங்கள திருத்தி எடுக்கிறது என்பது நம்மால் முடியாத காரியம். ஆனால் நம் தேவனால் என்ன செய்ய முடியும். தேவ வார்த்தைக்கு அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி, தேவ வார்த்தையை நம்ம பின்பற்றின, நான் சொல்கிற வார்த்தையோ இல்லை போதகர்கள் சொல்கிற வார்த்தைகள்னாலேயோ ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, இந்த மன்னாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். அன்றாட உணவாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு உணவு முக்கியம்தான், அதே மாதிரி நம்மளுடைய வேத வாசிப்பும் நமக்கு முக்கியம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம அந்த தாளந்துகளை அந்த வாசிக்கிறத நம்ம டெய்லி சொல்லி கொடுக்கணும். ஒரு வார்த்தையாவது ஒரு வசனத்தையாவது நீ படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது தேவ வார்த்தை, தேவ மகிமை, தேவ கிருபை விளங்குகிற பிள்ளையாக இருப்பான். அதை நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. நான் இப்போவும் பையன் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், ஒரு வார்த்தையாவது நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சாயங்காலம் சில நேரங்களில் கேட்பேன், என்ன வசனம் படித்தேன் அப்படின்னு. சில நேரம் பையன் சிரித்து அப்படியே மழுப்புவான். பிள்ளை சொல்லுவாள், ஒரு வசனம் படித்தேன், காலையிலேருந்து டென்ஷன் பார்த்தீங்களா மறந்துட்டேன் அப்படின்பா. இப்படியெல்லாம் இருக்காதீங்கம்மா. ஆண்டவருடைய வார்த்தை அந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துகிறது. உனக்கு எந்த துன்ப நேரத்திலும் நீ அந்த வார்த்தையை தியானித்து மனசில் வச்சுருந்த அப்படின்னு சொன்னால் அது நம்மை நடத்தும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு என்கிற காரியம் இலவசமாக தராரு. இந்த பைபிளை நம்ம என்றைக்காவது விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோமா? இல்லையே. எனக்கு ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை இலவசமாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் நண்பர்கள் நமக்கு தருவாங்க. விலை அவங்க காசு கொடுத்து வாங்கி ஃப்ரீயாக தருவாங்க. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில். அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். மேக்ஸிமம் ராஜேஷ் பிரதருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க, ஏவிடின்னு சொல்லிட்டு. செல்வராஜ் அவருடைய பேர். ஒவ்வொரு அவருடைய வண்டி பஸ் நாகர்கோவில் திருநெல்வேலி வரும்போதெல்லாம் அங்கேருந்து பைபிள் அவங்க அச்சடிக்கிற இடத்துல அவர் காசு கொடுத்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுப்பாங்க சபைகளுக்கு. 1000 பைபிள் 5000 பைபிள் இப்படியெல்லாம் வரும். அவ்வளோத்தையும் அவர் இலவசமாக தான் கொடுப்பார். வேதத்தை வாசிக்க வேண்டும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, பஸ்ஸில் இருக்கிறவங்க. அதுபோல் அதே மாதிரி அவருடைய பஸ்ஸில் வேத பாட்டை கேட்பதற்காக ட்ராவல் பண்ணுற ஆட்கள் உண்டு. கிண்டு மக்கள் சொல்லுவாங்க. அதில் காலையில் ஏறி சென்னைக்கு போகும்பொழுது 3 மணிக்கு பிறகு கிறிஸ்தவ பாடல் அதில் கேட்கலாம் பாருங்கள், அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம போகிற காரியம் நடக்கும். அப்படியான ஒரு ட்ராவல் பண்ணது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத வார்த்தைக்கு அப்படியாய் ஒரு மகிமை இருக்கிறது. தேவ வசனம் என்பது லேசான காரியமாய் நம்ம விட்டுவிடக்கூடாது. ஏதோ வர்றோம் வாசித்துட்டு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்கள தேவ வார்த்தை யாருக்காவது நான் ஆலயத்திற்கு இன்னைக்கு போனேன்,
திரும்பி வந்ததுனால எனக்கு மன கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நான் இன்றைக்கி வாசித்தேன், அதன் முழுவதும் நான் பலனை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை மிகுந்த மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தோடு கூட தான் நம்ம வர்றோம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கிறது? வல்லமை உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்பதற்காக இன்றைக்கி நம்ம ஆவலோடு இருப்போம். இன்றைக்கி என்ன வார்த்தை ஊழியக்காரங்க நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம அதை கேட்போம். அதை கேட்டு விட்டு விடக்கூடாது. அதன்படி நடப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் அப்படி குறிப்பெடுப்பாங்க, அதை வீட்டில் போய் இருந்து தியானிப்பாங்க, வாசிப்பாங்க. இன்றைக்கி இந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு எல்லா வார்த்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட முடியாது. நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, அப்படி தானே? ஆனாலும் பாருங்கள், ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அன்றைக்குள்ள மன்னாவாய் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவாப்பமாகிய தேவன் அன்னைக்கு எனக்கு உணவு தந்துடுவார். அப்படி தானே? இன்றைக்கி நல்ல கமகமக்கிற பிரியாணி இருக்குது, அதனால் சந்தோஷமாய் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அப்படியா என்ன செய்கிறார்? முதலாவது யூத ஜனங்களை அந்த அப்பத்தை புசிப்பதற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். அடுத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசம்தான் எனக்கு நல்லா தெரியுமே, நான் வார்த்தையில் படிச்சிருக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதே 35வது வசனம். ஆமேன். விசுவாசத்திற்கு தேவன் நமக்கு ஆபிரகாமினுடைய விசுவாசம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு விசுவாசத்தை தேவன் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் எப்படி இருக்குமா? ஒரு காலும் தாகமடையான். உலக பிரகாரமான தாகத்தை நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை குறித்து நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது அந்த தாகமானது ஒரு நாளும் நமக்கு வராது. யூதர்களுக்கு ஆண்டவர் இப்படித்தான் சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆண்டவரை விசுவாசித்து நடக்கும் பொழுது பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்படவோ இல்லை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாகவோ நடப்பது என்பது முடியாத காரியம். ஆண்டவரை விசுவாசிக்காமல் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. ஆண்டவர் பேரில் எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் இருக்கணும். ஏனோ தானன்னு உள்ள ஒரு விசுவாசத்தோடு இல்லை, யாரோ நான் சொல்கிறேன் இல்லை போதகர்கள் சொல்கிறாங்க இல்லை மற்றுள்ள நண்பர்கள் சொல்கிறாங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதல்ல. எனக்கு தேவனை குறித்து, என் ஆண்டவராக இயேசுவை குறித்தான முழு அறிவும் முழு ஞானமும் இருக்கணும். அவர் எப்படியா என்னை நடத்துவார்? ஆண்டவரை சிலுவையில் அறையை கொண்டு போகும்போது கூட இந்த பெண்கள் கண்ணீர் விட்டு அழும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு? எனக்காக நீங்கள் அழாதீங்க, பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஊழியக்காரங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மாத்திரமல்ல, தேவனை குறித்து முழு ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேவ வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்கணும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் அந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமின் விசுவாசம் எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தன் சொந்த குமாரனை பலி கொடுக்குற அளவுக்கு அவருடைய விசுவாசம் தேவன் மேல் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவருடைய கிரியைகளின் மூலமாக ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நானும் என்னுடைய சந்ததியும் நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சாதாரணமாக நம்ம கேட்டுட்டு போகிற காரியம் அல்ல, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என்னுடைய ஒரு நண்பன் இப்படியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளாவது கேட்பார். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு பலனை கொடுக்கும். கர்த்தர் அப்படியாய் நம்ம நடத்துவார். பழைய வருடங்கள் கழிந்த நாட்கள் நம்மளுடைய பாவ வாழ்க்கை எப்படியாக இருந்துச்சு அதெல்லாம் குறித்து நம்ம சிந்திக்கக்கூடாது. வர இனி ஒரு 2-3 நாட்கள் தான் புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நான் ஆண்டவரை
எப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாட்கள் இருக்கிறது. தேவனை குறித்து புதிய நாட்களிலே, புதிய வருடத்திற்குள்ளாக பழைய அந்த 2023 கடந்து வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை. எல்லாமே நன்மையான காரியமாக இருந்துருந்துச்சா அப்படின்னா கூட இல்லை. கண்ணீரும் இருந்திருக்கும், கவலையும் இருந்திருக்கும், சங்கடம் இருந்திருக்கும், போராட்டம் இருந்திருக்கும், அதிசயம் இருந்திருக்கும், அற்புதங்கள் இருந்திருக்கும். எல்லாமே தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருப்பார். அதில் இருந்தெல்லாம் நம்மளை தூக்கி வழிநடத்தி கொண்டு வராருன்னு சொன்னால் அவர் நம்மை நடத்துகிற வழி பெரிய காரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது நம்ம ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோம். இன்னும் அதிகமான யூத ஜனங்களைப் போல் அல்லாமல் அந்த நித்திய ஜீவன், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன்கிட்ட, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம படைச்சிருக்கிறார் தேவன். தாயின் கர்ப்பத்தில் உருவாவதுக்கு முன்னாலே நம்ம தெரிந்தெடுத்த தேவனுக்கு நம்ம வழி நடத்த தெரியாதா? அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கவே வேண்டாம். யாராவது எனக்கு தினமும் நீங்கள் இட்லி தாங்கப்பா, தோசை தாங்க, பிரியாணி தாங்கன்னா நம்ம கேட்குறோம்? இல்லை. தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த தேசத்தில் நம்ம அங்கேருந்து, இந்தியா தேசத்துலேருந்து கடல் தாண்டி நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? எப்படி நம்மளை நடத்தாம விடுவார்? பசிப்பட்டினோடு இருக்கிறான்னு சொல்லி சபையில் இருக்கிற ஒரு பிள்ளையாவது சொல்ல முடியுமா? சபை பிள்ளைகள் யாராவது சொல்ல முடியுமா? நான் பசியாக இருந்தேன். ஒரு வேலை நாட்களில் இல்லை எங்கேயாவது ஒரு தூர இடங்களில் கடைகள் இல்லாத இடத்துல இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இருந்திருப்போம். அப்படி தானே? விசுவாசித்து தேவன் அப்பவும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் எந்தையாவது ஒரு இடத்துல நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் 3 மாதம் 4 மாதம் சேலரி இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க வேலையில் இருந்து சம்பளம் வாங்காத ஆட்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தேவையான மன்னாவை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உலக பிரகாரமான மன்னாவையும் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய மன்னாவையும். பலன் வேணும்ல. சாப்பிடாமல் இருந்தாச்சுன்னு 2 நாள் 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் சோர்வாயிரும். அந்த மாதிரி சோர்வும் வராமல் ஆவிக்குரிய மன்னாவையும் தேவன் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்து தான் நடந்து போகிறாங்க. விசுவாசித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டு கொண்டு செல்லும் பொழுது தேவனை விசுவாசித்து போகிறாங்க. ஆனால் நாட்கள் கடந்து செல்ல செல்ல அவர்களுக்கு சில பாடுகள், துன்பங்கள் வரும்பொழுது ஒரு அவிசுவாசம் தேவன் மேல் வருகிறது. சில நேரங்களில் நமக்கும் அப்படித்தான். நல்ல கரெக்டாக எல்லா காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் ஒரு சின்ன தடங்கள் வந்துடும். அப்போ நமக்கு ஒரு முறுமுறுப்பு வரும். அவர்களும் அந்த முறுமுறுப்புக்குள்ளாக அவிசுவாசத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. தேவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஏன் இவங்க இப்படி முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நன்மையான ஈவுகளை மட்டும் எப்பவும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஊழியக்காரர்கள் சில நேரங்களில் பாடுகளை அனுபவிக்கிற ஊழியக்காரர்களை குறித்து நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த இடத்துல இருந்தெல்லாம் தேவன் நம்மை நிலைநிறுத்தி அதிலிருந்து தூக்கி நிலைநிறுத்தி வைப்பார். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென். என் தேவன் எனக்கு உண்மையாய் உள்ளவர், உண்மையானவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்பது என் மனதின் ஆழத்தில் இருக்கணும். வாயின் வார்த்தைகளாக விட்டு விடாமல். நாளைய காரியத்தை குறித்து என் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் சர்வ லோகாதிபதி, முற்றுமறிந்தவர். அப்படி தானே? நம்மளுடைய கடந்த காலம் தெரியும், இப்போ இருக்கிற நிகழ்காலம் தெரியும், எதிர்காலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போது ஆண்டவரை குறித்ததான என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஆழ் மனதில் பதிய வேண்டும் விசுவாசம். என் தேவன் பார்த்து கொள்வார். எல்லோரும் ஒரு விசுவாசத்தோடு நம்ம நடக்கிறோம். அந்த விசுவாசம் வரும்பொழுது கண்டிப்பாக தேவனுடைய இரட்சிப்பானது நம்மேல் வரும். அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய நித்திய ஜீவ வாழ்க்கை எப்படி இருக்கும்?
தேவனுக்கு உகந்ததாக இருக்கும், ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். பாவ சேற்றிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நான் புசித்து விட்டேன். அவரே எனக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். என்னுடைய அன்றாட உணவு என் தேவன். 3 வேளை சாப்பாடுங்கிறது மனித உணவு, அது அழிந்து போகிற காரியம். தேவனை குறித்து, ஜீவ அப்பத்தை குறித்து அறிந்து கொண்டால் அது அழியாத உணவு எனக்கு தேவன் தந்திருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வருகிற நாட்கள், கடந்த நாட்கள் எப்படியோ இருந்துட்டு போட்டு, அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. வருகிற புது ஆண்டிலே தேவனுக்காய், ஆண்டவருக்காய் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு வார்த்தை, ஒரு போதகர் சொல்கிறாரு, ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை நமக்கு மேலானவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை கூட நம்ம தள்ளக்கூடாது. சங்கீதம் எடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் எடுங்க, வர்ஷிப் எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். ஒரு வார்த்தைக்கும், தேவனுடைய வார்த்தை பொன்னை போன்றது. தங்கத்தை யாரும் தள்ளுவோமா? எல்லா ஜென்ஸை விட்டுருங்க, அந்த பக்கத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருக்குது. யாராவது வேண்டான்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். தங்கத்தை விட மேலான உயர்ந்தது தேவ வார்த்தை. கஷ்டங்கள், சூழ்நிலைகள் வரும். நான்லாம் கடந்த 23வது வருடத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன். பார்ப்பதற்கு நமக்கு சந்தோஷமாக ஒரு மனமகிழ்ச்சியாக தெரியும். நிறைய பாடுகள், உள் மனதில் முள்ளை வச்சு அப்படி குத்துன மாதிரி இருக்கும். கையில் ஒரு 10 முள் அப்படி நம்ம குத்தினோம்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், இருக்குது. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை, என் தேவ விசுவாசம், என் தேவன் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் தேவ கிருபை நம்மை நடத்தும். விசுவாசிங்க, ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு தெரியும் பலி கொடுக்கணும்னு சொன்னோன்னே எந்த வார்த்தையும் கேட்கல. யாரை கொண்டு பலி கொடுக்க போகிறா? சாதாரண காரியம் அது செய்கிறது, செய்ய முடியாது யாராலையும். அப்படியான ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நியாயாதிபதி. விசுவாசித்து நடங்கள். அவர் முதல்ல கொடுத்திருக்கிற அழைப்பு, வாருங்கள் தேவ மன்னாவை புசிப்பதற்காக. அடுத்ததற்காக வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அடுத்துன்னு சொன்னார் விசுவாசிங்கள்னு சொன்னார். அடுத்து சொல்கிறாரு புசியுங்கள். அமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். அமேன். அவருடைய மாம்சம் எப்படி நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். எவ்வளவு பாடுகள் தேவன் அனுபவிச்சார். ஆனாலும் அவர் யாருக்காக வந்தார்? நமக்காக மேசியாவா இந்த உலகத்தில் இன்றைக்கும் நம்மளோடு கூட ஜீவித்து கொண்டு இருக்கிற தேவன் அவர். அப்போ நமக்கு அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவரும் உன்னதவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறார். யோவான் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 58வது வசனம். அமேன். ஜீவ அப்பமாகிய என்னை நீங்கள் புசியுங்கள், என்றென்றைக்கும் பிழைப்பீர்கள். அமேன். ஜீவ அப்பம் என்பது என் தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காரியமாக இருக்கணும். பெற்றுக்கொண்டேனா, ஜீவ அப்பம் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது. அன்றாட உணவு எனக்கு இருக்குது, ஆனால் ஜீவ அப்பம் என்கிறது என் கையில் நான் யார்கிட்ட போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உரித்தான காரியம் அது. சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை அதை பெற்றுக்கொண்ட ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவன் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் அப்படியாய் நமக்கு அதை தருகிறார். ஃப்ரீயாக, இலவசமாக கொடுக்குறாரு. இன்றைக்கி உலக பிரகாரமான உணவுக்கு நம்ம பைசா கொடுக்கணும், அப்படி தானே? அது அழிந்து போகிற காரியம். ஆனால் தேவன் கொடுக்குற ஜீவ அப்பத்துக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பும் அவர் இப்போ எதிர்பார்க்கறதில்லை. எனக்கு நீ இதை தந்தால் தான் நான் உனக்கு அந்த ஜீவாப்பத்தை தரும்னு தேவன் சொல்லலை. இலவசமாக தாராரு. அப்போ நான் அதை பெற்றுக்கொண்டே இருக்கிறேனா? அதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டும். வருகிற புது வருடங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நாம் ஆண்டவருடைய பாகமாக இருக்கிறோம், ஆண்டவருடைய ஐக்கியமாக இருக்கிறோம்.
தான் வார்த்தை. இங்கே ரத்தம் பானம் பூசி எல்லாம் எடுத்துட்டு வெளியில் போய் ஒரு பாவ வாழ்க்கையை வாழும் பொழுது தேவன் எப்படியாய் இருப்பார்? ரொம்ப கவனமான ஒரு காரியம் அது. ஜீவப்பத்தை நம்ம கையில் வாங்கி ரத்தத்தையும் பானத்தையும் சாப்பிட்டுட்டு போகும் பொழுது என்னுடைய நாட்கள் அன்றைய நாட்களாவது பரிசுத்தமாய் நான் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உணவுக்கு நாம் எவ்வளவு பிரதான காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டூர் குரூப்பில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தெரியும், சாப்பாடை குறித்து நிறைய ஃபோட்டோலாம் வரும். அப்படி தானே? நாக்கில் சிலவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே அப்படியே நாக்கில் வச்சுறது மாதிரி இருக்கும். இந்த காஃபி குடிக்கிறதும் டூர் குரூப் எல்லோரும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அவ்வளோ பெரிய உணவு பதார்த்தங்களே அழகாக அப்படி ஃபோட்டோ எடுத்து நல்லா போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான உணவுக்கு நாம் இவ்வளவு ஒரு பிரசித்தம் பண்ணும்போது ஜீவ அப்பம் என்கிற என் ஆண்டவரை நான் எப்படி பிரசித்தப்படுத்துவேன்? என் மனசில் இருக்கணும் என் ஜீவ அப்பம். என் ஜீவ அப்பம் என் தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்க வேண்டும். என்னுடைய ஜீவ அப்பமாய் தேவன் என்னோடு கூடவே நம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துவார். கர்த்தர் தந்த மேலான காரியங்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய நாட்களை கலந்து விடுவோம். போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், உங்களுடைய கடின வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் துடைத்து விடுங்கள். புதிய வாழ்க்கைக்குள்ளாக இந்த புது வருட 2-3 நாட்களுக்குள்ளாக வருகிறது. அந்த நாட்களில் இருந்து ஆண்டவரே, உம்மை நான் ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக, உமது மன்னாவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஜீவ அப்பமாய் என்னிடத்திலே நீங்கள் என்னைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக நமக்கு அந்த ஜீவ அப்பமாய் இருப்பார். 2023 போல் அல்லாமல் 2024 வருடம் 24 போல இல்லாமல் 25வது வருடம் முழுவதுமாய் தேவ ஆசீர்வாதமாய் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் பாடுகள் வந்தாலும் அதை நமக்கு தெரியாமல் அந்த பாடுகளிலிருந்து மாற்றி போடுவார், களைந்து விடுவார். என் பிள்ளை இந்த பாடுகளுக்குள்ளாக நான் அவனை நடத்த மாட்டேன்னு சொல்லி தேவன் சொல்லுவார். ஒரு பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பனாருக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை. நம் தேவாதி தேவன், நம் பரிசுத்த கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், உன்னதத்தின் தேவனாக இருக்கிறவர், இந்த உலகத்தில் நம்மை படைத்தவர். அவருக்கு தெரியாதா என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை? அதனால தான் ஜீவ அப்பமாய் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். வாருங்கள், என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள், என்னிடத்தில் புசியுங்கள். ஜீவ அப்பமாய் நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கான உணவாய் நான் உங்களோடு கூடவே இருந்து வழி நடத்துகிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் கொடுத்த மேலான அன்பு கிருபை நாம் ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்வோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த